ஆமென். ஆமென். ஹalleluya. தெரியும்ல ஹalleluya. ஏன் இங்க கூடி இருக்கோம்? ஹalleluya. தேவனை ஆராதிக்கும். ஆமென். ஹalleluya. அவரை ஆராதிக்கும் பொழுது மன உற்சாகத்தோடும் கம்பீரத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆராதிக்கும். ஹalleluya. ஹalleluya. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. தேவன் நம்ம கூட இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அவரோடு உறவாட ரெடியா இருக்கணும். ஹalleluya. சோ நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய மனசையும் நம்மளோட உடலையும் இங்க வச்சிருக்கணும். இங்க இருந்துகிட்டு நம்மளுடைய எண்ணம் அனுபவிச்சுன்னா அது ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு சமம் இல்லை. ஹalleluya. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமென். ஹalleluya. எங்கதான தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை தகப்பனே 6 நாட்கள் பாதுகாத்து வந்து இன்று வாரத்தின் முதல் நாளை நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் தகப்பனே நீர் எங்கள் மத்தியில் இன்று அசைவாடும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய வழி நடத்துதல் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது ராஜா. உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதும் தேவை தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே எங்களை கரப்பிடித்து வழி நடத்துவீராக தகப்பனே. அப்பா அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அன்னை பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்க ஆத்மாவை உங்க ஆத்மாவை ஆயத்தப்படுத்துங்க. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஓஷரா பக்கரிய நரக பாபா எங்கள் மத்தியில் அசைவாடும் எங்கள் மத்தியில் அசைவாடும் ராஜா. இங்கே உம்முடைய நாமத்தில் நாங்கள் இருதயம் ஒருமைக்கு இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு அசைவாடுவேன் என்று சொன்னவர் நீர் வல்லமை உள்ளவர். வாக்கு கொடுத்தவரே ராஜா. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் கோபங்களையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இது தகப்பன் நன்றி செலுத்துகிறோம். இயேசுராஜனே நன்றி செலுத்துகிறோம். தூயவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் சங்கீதமானவர் ராஜா. எங்களுடைய பலமுள்ள கோட்டையான ஜீவனுக்கு அதிபதியான உண்மை நாங்கள் தொழுது கொள்ள உண்மை வாழ்க்கை வந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஓ ஷரா பக்கரியான அஷரா பக்கரியான கபாபா. Thank you Father. அவரது சங்கீதமானவர் பெறமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திருக்கும். அவரது சங்கீதமானவர் பெறமுள்ள கோட்டையுமா
எங்களுக்காக யாவற்றையும் செய்தவர் நீர் ஒருவரே. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்ததினால் தகப்பனே எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு நீர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ஆண்டவரே உம்மை வணங்க வந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால், எனக்காக யாவற்றையும் செய்ததினால்
சந்தோஷமா இருக்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கேட்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷமா உற்சாகமா இந்த பாடலை பாடுவோமா? நன்றி செலுத்துவோம். அவருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவரால் நாம இன்னைக்கு ஒரு சேனைக்குள்ள கடந்து வந்தோம். அல்லேலூயா. நம்புறீங்க? எவ்வளவு பாடுகள் வந்த போதிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளுக்காக ஒரு மனம் நம்மளுக்காக தனியா நின்று நம்மளுக்காக பரிதவித்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தவிக்கிற ஒரு மனம் இருக்காத இயேசுப்பாவோட மனம். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உன் கூட இருக்கேன், கடைசி வரை இருப்பேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம மனிதர்களை நம்பி அவங்க பின்னாடி போனோம்னா வெட்கப்பட்டுதான் ஆகணும். ஆனா தேவனை நம்பி அவருக்கு மாத்திரம் நாம நேரம் கொடுக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை தாண்டும் படிக்கு, அதை கடந்து வரும் படிக்கு மான் கால்களை போன்ற கால்களை நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பாடலை நான் தியானிக்கும் பொழுது இந்த மானை நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அது நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது தண்ணி குடிக்கும் போது கூட ஏன் மான ஆண்டவர் தேர்ந்தெடுத்தான்னு நான் அதை உன்னித்து நான் பார்க்கும் பொழுது இந்த மான் தண்ணி குடிக்கும் பொழுது கூட அலர்ட்டாக தான் இருக்கும். யாராவது எவராவது எதிராளி வந்து தன்னை பிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருக்கும்.
அப்படி போல நாம இருக்கணும். தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், உனக்கு நான் மான் கால்களை போன்ற கால்களை கொடுத்தேன். அல்லேலூயா. சோ உன்னுடைய எதிராளி உன்னை விழுங்கலாம் என்று கிட்ட வரும்போது மானை போல துள்ளி ஓடு. அதனாலதான் உனக்கு நான் மான் கால்களை போன்ற கால்களை கொடுத்திருக்கேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுறோம். உம்மாலே நானொரு சேனைக்குள் பாயே, உம்மாலே நானொரு சேனைக்குள் பாயே, அதிலே தாழ்ந்திடுவே, அதிலே தாழ்ந்திடுவே. ஐயா தோத்திர, இசையா தோத்திர, ஐயா தோத்திர, இசையா தோத்திர.
எந்த சூழ்நிலையாக இருந்த போதிலும் தகப்பனே பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஐயா அவர் நாமம் மேலானது. அவர் நாமம் உயர்த்தப்பட்டது. அவர் நாமத்திலே மகிமை உண்டு. அவர் நாமத்திலே வல்லமை உண்டு. அவர் நாமத்திலே கிருபை உண்டு. அவர் நாமத்திலே இரக்கம் உண்டு. அல்லேலூயா. தகப்பனே நன்றி. சர்வ வல்லவரே நன்றி. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. இயேசுவே. துதிப்பது ஒரு காணிக்கை. நன்றி இயேசு. ஆமென். ஆமென். நன்றி அப்பா. தேவ சமூகத்தில் காணிக்கை கொடுக்கிறேன். நன்றி இயேசு. அவரை உகந்த வாசனையோடு நம்ம துதிக்கும் போது இயேசு. அது ஒரு காணிக்கையாக ஜீவ வழியாக இயேசு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லா தடைகளை உடைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபையை தாங்கும்படி உதவி செய்யுங்க. தடைகளை கொண்டு வருகிற அந்த மாதிரி வல்லமைகளை கிருபை ஒன்றுதான் எங்களை தாங்கி கிருபை ஒன்றுதான் எங்களை நடத்துகிறாங்க. தகப்பனே உமக்கு நன்றி. பரலோக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. அவருக்கு சங்கீதம் அருமையான பாடு. ரொம்ப அந்த பாடலை பிடிக்கும். நாம் எல்லோரும் கரங்களை தட்டிய வண்ணமாய் மறுபடியும் அந்த பாடலை நாம் பாடுவோம். எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அந்த பாட்டு தான் எனக்கு நல்லா பலப்படுத்தி. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. உமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்பா. Thank you Lord. Thank you Jesus. அவர் இந்த சக்தியானவர் எல்லாமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துகிறோம். அவர் இந்த சக்தியானவர்
கரங்களை உயர்த்த கஷ்டமா இருக்கா? கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் வானாதி வானங்களுக்கு இடம் கொடாத சிறு கூட்டமா இருந்தா அந்த மத்தியில இறங்கி வருகிறது. சிறு கூட்டமா இருந்தா அவரை கனப்படுத்தும் போது, அவரை உயர்த்தும் போது, அவர் நாமத்தை போற்றும் போது, எந்த ஸ்தலமா இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவன், நம்ம குறைகளை நிறைவாக்குகிற தேவன், அல்லேலூயா, தேவைகளை சந்திக்கிற தேவன், அதைத்தான் ஒரு காரியங்களை செய்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன், நீ நினைக்கிறபடி நான் நினைக்கிறபடி அல்ல. அவருடைய சிந்தனைகள் மேலானது, அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தது. ஓ, அவர் சர்வ வல்லவர், அவர் மகிமை கர்த்தர், அவர் மாட்சிமை நிறைந்தவர், அவர் உயிரோடு உலாவுகிறவர். நம்மளை பாட்டு நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்துகிற ஒருவர் உண்டு என்றால் அதை செய்கிற கர்த்தர் ராஜாவே ராஜா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், பரலோகத்தில் வாசம் செய்கிறவர். Thank you, thank you Lord. கர்த்தரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். அல்லேலூயா. அவரை நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக அவருடைய அன்பு நமக்குள்ள பரிபூர்ணப்பட வேண்டும். கரங்களை சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். நாங்கள் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொன்ன கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தினா உயர்த்துங்க. சும்மா சோம்பேறித்தனமா உட்கார்ந்து வரல. 1 hour praise the Lord, obey the Lord. அவர் இறங்கி வந்தா நம்ம அவரை உயர்த்துவதான் இறங்கி வருவார். அல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்த தேவனை ஆராதிக்க 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 ஒரு பிரசன்னம் கடந்து வரும். அல்லேலூயா. மாகாராபா ஷிகாராபா ஷாதே மாரிகாராபா ஷாதே மாசிகாராபா குராபா ஷாதே மாரிகாராபா ஷாதே. நன்றி அப்பா, தேவனே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்துவதற்குமா we surrender to God. இந்த ஆலயத்தில் நாம் சரண்டர் பண்றோம். நம்மளை சரண்டர் பண்றோம். நம்ம குடும்பத்தை சரண்டர் பண்றோம். நம்ம வாழ்க்கையை சரண்டர் பண்றோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுது முதல் கனி எனக்குரியது என்று. குடும்பத்தை முதல் கனியாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அடையாளத்தை நாம் காண முடியும். Thank you. Thank you Lord. நன்றி சுவாமி. Thank you Jesus. உம்மை நேசித்து நான் வாழ்கிறேன்.
பரலோக தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, உன்னத தேவன் நீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. ஏன் கரங்களை உயர்த்தணும்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் இருக்கும். இந்த சைட்ல எனக்கு கட்டி மாதிரி வந்துச்சு. இந்த சைட்ல டாக்டர் சொன்னா அந்த கட்டியை வெட்டி எடுக்கணும்னு சொன்னான். அதை வெட்டினா அதை எடுக்கணும்னு சொன்னான். நான் என்னடா இதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணுமா சொல்லிட்டு என்ன செஞ்சேன், நம்ம வீட்டுல எப்போதுமே கரங்களை உயர்த்தி 1 hour, கரங்களை அப்படியே 1 hour உயர்த்தி அவனை துடிச்சு பாட உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல கட்டிய மறைச்சு கரங்களை உயர்த்தி வீட்டில் இருக்கும்போது கரங்களை உயர்த்தி பாட துதிக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நான் அதை கவனிக்கல. வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு அதை நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு சர்ச்சில் பக்கத்துல இந்த லட்சுமி ஒரு பொண்ணாலே கேட்டேன், உன் கை நோமலை. அப்பதான் என் கையே நான் பார்க்கிறேன். கையை பார்க்க நார்மலாச்சு. அது செஞ்சு எப்படி நான் சொன்ன வீட்டில் துடிச்சு பாடுனேன். உயர்த்தி கஷ்டமா கரங்களை உயர்த்தும் போதுதாங்க உயர்த்தி 4000 பேர் 5000 பேர் துதி பாடல் செய்து கரங்களை உயர்த்தி பாடுவார்கள். சோலோமோனுடைய ஆலயத்துல கர்த்தரை உயர்த்தி பாடுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதுல நியூ டெக்னாலஜில கரங்களை உயர்த்துக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க முடியாது. டயர்டா இருக்கா, ஒரு மிஷினை வச்சு நம்ம உயர்த்த முடியாது. இட்ஸ் a நேச்சுரல் பொறுத்தது. அதுக்கு ஒரு மிஷினை தான் கண்டுபிடிச்சு உயர்த்தி வச்சு பாடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. நேற்று நம்ம பிரேயர்ல ஷேர் பண்ணேன். என்னன்னா ஜாய்கிட்ட சொல்லியிருந்தேன், இதை கத்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர்கள் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப ஒரு கொடூரமான்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, புதிய உடன்படிக்கை அசுத்தம் என்று எண்ணுகிறவர்கள் பயங்கரமா இருக்குமா. ஹல்லேலூயா. இந்த திருமண ஆராதனை எடுக்கிற புதிய உடன்படிக்கை அது நமக்கு எவ்வளவு பிளஸிங். அதை அசட்டையா என்றவர்களுக்கு தேவ கோப ஆக்கினி வருமா. புதிய உடன்படிக்கையில அசட்டை என்றவர்களுக்கு தேவ கோப ஆக்கினி என்னவா வருமா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அசட்டை எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன மூட்டுன்னா சேர்ச்சுக்கு வரேன், மூட்டு இல்லைன்னா அது சொல்லிடுறேன் இல்லையா? இன்னைக்கு எனக்கு மூட்டு இல்லை, நான் சேர்ச்சுக்கு வரேன். நாளைக்கு மூட்டு இருக்கு. எப்பொழுதுமே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மூட்டு ரட்சித்தா நம்ம குப்பத்தொட்டியில தான் கிடக்கும். ஹல்லேலூயா. எப்போதுமே நீங்க வசனாதான். ஆமென். Thank you Lord. Thank you. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏதும் இல்லை.
வார்த்தைகளை ஆசீர்வதித்து சிறுகூட்டமாக இருந்தாலும் கத்தர் வராதவர்களுக்காக செபிக்கிறேன். குடும்பத்திலே சத்துரு கரங்களை எடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில்